கல்விக்காக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மெனக்கடலை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் படிங்கன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. விசு சொல்வார்ல 1927க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறது இல்லடா அப்படின்னு சொல்லி, அந்த பேண்டை உருவனது யார் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் தான். தலைவர் கலைஞரனுடைய பிளான் எப்படி இருந்துச்சோம்னா, எல்லா பகுதிகளிலையும் உங்களுக்கு ஆரம்ப கல்வி, அந்த தொடக்கப்பள்ளி இருக்கணும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடங்கள்ல ஆரம்ப கல்வி, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு நடுநிலைப்பள்ளி. உலக முதலீட்டாளர்கள் மாநாடா ஜெயலலிதா நடத்துகிறாங்க, ஆக இரும்பு பெண்மணி உள்ளார போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த நந்தனம் ட்ரேட் சென்டருக்குள்ளார போய் பார்த்தா ஊறுகாய் விற்றுட்ருக்குறான், டெல்லி அப்பளம் விற்றுட்ருக்குறானுங்க. அதுக்கப்புறம் பானிபூரி, தேல்பூரி, பேல்பூரி எல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. கடைசியில் வேலை வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்தார் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. தான் நான் கிளம்பிட்டேன் பாரு, போய் நான் உலக முதலீட்டாளர்கள்லாம் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை வாங்கி போட்டு அங்கே வச்சுருந்த கைமுறுக்க ஃபோர்க் ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு வந்தார். இப்போ எதுக்கு சீமான் யாரும் படிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் மாடு மேய்க்க போங்க, ஆடு மேய்க்க போங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாரு? ஏன்னா பாஜகவும் இதே வேலையை தான் செய்யுது. மாடு மேய்க்க போகணும் அப்படின்னு தான் சொல்லுது. சீமான் என்ன சொல்கிறாரு? நீ ஆடு மேய்க்கப்போ மாடு மேய்க்கப்போ அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அறிவோடு இருந்தால் எவனுமே நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், முட்டா பயலுங்க தான் நமக்கு ஓட்டு போடுவானுங்க அப்படிங்கிறத சீமானும் தெரிஞ்சிருக்கிறாரு. சீமானுடைய முதலாளி பாஜகவினுடைய மோடியும் தெரிஞ்சிருக்கிறாரு. சீமானை செருப்பால் அடிச்சாங்கன்னா அவருடைய கருத்துக்கள் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம விஜயலட்சுமி மாதிரி நேரடியாக அடிக்க முடியாது. நிதானம் தவறி இருக்கிறான், நான் தண்ணி அடிச்சிட்டான்னு பேசக்கூடாது. ஏன்னா தண்ணி அடிச்சிட்டான்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களே தமிழ்நாடு தான் முந்தி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு எதிராளிகளால் கூட மறைக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நிர்வாகத்திறன், ஆட்சியின் திறன், அவர் நடத்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பாங்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த திராவிட மாடலை வியந்து பாராட்டுதுன்னு தான் நம்ம சொல்லணும். சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர், மாணவர் அணி துணை செயலாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய கல்வி தரவரிசை பட்டியல் வெளியாகிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டோட கல்லூரிகள் அதிக இடங்களை பிடிச்சிருக்கு. கல்வி குறித்தான உங்களுடைய பார்வை இதில்? இன்னைக்கு மருத்துவத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஜுகேஷ்னல்லையும் எஜுகேஷ்னல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. இதன் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாத்துலேயுமே அவர்கள் புனிதமாக கருதி குடிக்கக்கூடிய சாணியை மூஞ்சில் பூசியிருக்குது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே இங்கே புதிய கல்விக் கொள்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிங்களா, அதே போல் பாஜகவினுடைய கல்விக் கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிங்களா, ஐயோ எங்களுடைய கல்வி தரமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத உறுதி செய்திருக்குது. அதற்கு இன்னும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2021 திமுக அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றப்ப அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது கொரோனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்து யாரும் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் போக முடியாத சூழலில் கூட அந்த கல்வி இடைநிற்றல் கூடாது, அதை அந்த கேப்பை, எஜுகேஷ்னல் கேப் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக அந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசு. அதை தாண்டி இன்றைக்கு கல்விக்காக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மெனக்கடலை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் படிங்கன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு ஒதுக்கக்கூடிய ஃபண்டில், பட்ஜெட்டில் பெரும்பான்மையான ஃபண்டு எதுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் கல்விக்கும், பள்ளி கல்விக்கும், உயர்கல்விக்கும் போகுது. அப்படின்னா இந்த அரசு கல்விக்காக எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா,
2000 ஆண்டு காலமாக 3000 ஆண்டு காலமாக ஜாதியின் பேரில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மூச்சு விட முடியாத அளவிற்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த இந்த சமுதாயம், தமிழ் சமூகம், இந்திய சமூகத்தில் இன்றைக்கு ஓரளவிற்கு இன்னைக்கு நம்ம வந்து சுவாசிக்க முடிகிறது, ஓரளவுக்கு பொருளாதார விடுதலை அடைய முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு தான் நம்மளுடைய பெற்றோர்கள் முதல் முறையாக ட்ரெயினில் போகிறாங்க, முதல் முறையாக ரயிலில் போகிறாங்க, முதல் முறையாக இந்த ஃப்ளைட்டில் போகிற வீடியோலாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தான் வீட்டு சூழல்லேருந்து, வேலை சூழல்லேருந்து, அந்த அடிமை சூழல்லேருந்து இந்த தலைமுறை வெளியில் வருது. அதற்கு மிக முக்கியமான திறவுகளாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் கல்வி தான். அப்போ அந்த கல்வியை எப்படியாவது இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக 1967க்கு பிறகு, இன்னும் விசு சொல்வார்ல 1927க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறது இல்லைடா அப்படின்னு சொல்லி, அந்த பேண்டை உருவினது யார் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் தான். அப்போ அதில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு கல்வியை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் கலைஞரனுடைய பிளான் எப்படி இருந்துச்சோம்னா, எல்லா பகுதிகள்லையும் உங்களுக்கு ஆரம்ப கல்வி, அந்த தொடக்கப்பள்ளி இருக்கணும், 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடங்களில் ஆரம்ப கல்வி, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு நடுநிலைப்பள்ளி, அதே போல் ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு உயர்நிலைப்பள்ளி, இப்படி இருக்கணும். அதற்கடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு ஸ்லேட்டு, பென்சிலு, செருப்பு, யூனிஃபார்ம், புக்கு, சைக்கிள், லேப்டாப்பு, மதிய உணவு திட்டம், நீதி கட்சியிலேருந்து தொடங்கினது மதிய உணவு திட்டம். அதன் பிறகு இன்னைக்கு நீட்சியாக காலை சிற்றுண்டி திட்டம், இன்றைக்கு இப்போ புதுமை பெண் திட்டம், அதே போல் நான் முதல்வன் திட்டம், அதே போல் மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். அப்படி எல்லா வகையிலையுமே இந்த சமூகம் அறிவை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த அரசு தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. அதனுடைய அந்த விளைச்சலினுடைய பலன் இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் 115 நாடுகளில் ஒயிட் ஸ்காலர் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க. அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல தான் ஒரு விமர்சனம் வருது. கல்வியில் சிறந்து இருக்கும், ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் சற்று பின்தங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து எல்லா கல்வியாளர்களாலையும் வைக்கப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் என்ன தெரியுமா? பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி, 24/2/2014 ஏதோ ஒரு ஆண்டு. அப்போ அந்த அம்மாவனுடைய பிறந்த நாள் அன்னை, அந்த தேதியை மட்டும் 24/2/2014 அப்படிங்கிறது என்ன அந்த நம்பரு, அதுதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக வச்சாங்க. அதுக்கப்புறம் சரி, உலக முதலீட்டாளர்கள் மாநாடா ஜெயலலிதா நடத்துகிறாங்க, ஆக இரும்பு பெண்மணி உள்ளார போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த நந்தனம் ட்ரேட் சென்டருக்குள்ளார போய் பார்த்தா ஊறுகாய் விற்றுட்ருக்குறான், டெல்லி அப்பளம் விற்றுட்ருக்குறானுங்க, அதுக்கப்புறம் பானிபூரி, தேல்பூரி, பேல்பூரி எல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. கடைசியில் வேலை வாய்ப்பே கிடையாது. கடைசியில் எதிராக நடந்துச்சுன்னா 2,42,000 2,00,000 அப்படின்னு சொன்னாங்க, இத்தனை லட்சம் கோடி அப்படின்னாங்க. என்னடான்னு கடைசியில் அந்த நம்பர்லாம் கோத்து வச்சு பார்த்தா அந்த அம்மாவுடைய பிறந்த நாள் வருது. அதுக்கப்புறம் வந்தார் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி, தான் நான் கிளம்பிட்டேன் பாரு, போய் நான் வந்து உலக முதலீட்டாளர்கள்லாம் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை வாங்கி போட்டு அங்கே வச்சுருந்த கைமுறுக்க ஃபோர்க் ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு வந்தார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சு எல்லாம் எங்களுடைய மாநிலங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதினுச்சு 12,000 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளி மாநிலங்களுக்கு செல்லுது, இதனால் பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் திமுக அரசு வந்த பிறகு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிலிருந்து ஏற கட்டிட்டு போகலான்னு நினச்சி சில நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை எல்லாம் பேசி நீங்கள் இங்கேயே நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு முதலீட்டாளர்களினுடைய முதல் முகவரி தமிழ்நாடு தான்.
இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் 2021 இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்கூடிய 2.5 லட்சம் இளைஞர்கள் அதிகமான அளவிற்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்போ மீண்டும் அமெரிக்கா செல்றாரு. 45,000 கோடி ரூபாய் அதிகமான முதலீடுகளை ஈர்த்து வர்றதுக்காக போகிறாங்க. இப்படி திமுக அரசு ஒவ்வொரு முறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகிறப்பவும் என்னென்ன நிறுவனம், எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதனால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது, நேரடி வேலை வாய்ப்பு எவ்வளோ, மறைமுக வேலை வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக இருக்கிறப்ப நடைபெற்ற அந்த முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நீங்கள் அப்பளம் ஊறுகாய் வித்த காசை மட்டும்தான் காமிக்க முடியுமே தவிர வேறு எதையும் காமிக்க முடியல. அதனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அரசு பணிகளை துறந்து இன்றைக்கு தனியார் நிறுவனங்களை திறந்து இன்றைக்கி உலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிறுவனங்களினுடைய உயர் பொறுப்புகளில் தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதையும் வேகப்படுத்தணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறீங்களா, உங்களுடைய பயணத்தினுடைய முதல் செலவை இந்த அரசு நான் ஏற்றுக்கிறப்போ படிச்சுட்டு வா அப்படின்னு அந்த வேலையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி தான் செய்கிறாரு. அதனால் இவர்கள் என்ன குற்றச்சாட்டுகள், அபாண்டமான கருத்துக்கள் சொன்னாலும், பொய்யான கருத்துக்களை பரப்பினாலும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களே தமிழ்நாடு தான் முந்தி இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு எதிராளிகளால் கூட மறைக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நிர்வாக திறன், ஆட்சியின் திறன், அவர் நடத்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பாங்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த திராவிட மாடலை வியந்து பாராட்டுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் போய் ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட. இந்த வேலை வாய்ப்பு அந்த சீமான் பேசியிருக்கக்கூடிய கருத்து போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்குது. அதனால தான் எல்லாரும் வந்து அவன் எங்கே இருக்கிறான்னு தேடுறதுக்கு கையில் இருக்கிறது காலில் கிடச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான். இப்போது சீமான் சொல்கிறத கேட்டுட்டு தமிழ்நாட்டு மக்கள் சரி இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான் நம்மளும் எல்லாம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும், உயர்கல்விக்கு போகிறவங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறவங்களுடைய சதவிகிதம் குறைஞ்சிருக்கணும். ஆனால் திமுக அரசு வந்த பிறகு கல்வி இடைநிற்றலினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி உயர்கல்வி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ மக்கள் சீமான செருப்பால் அடித்தாங்கன்னா அவருடைய கருத்துக்களை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து விஜயலட்சுமி மாதிரி நேரடியாக அடிக்க முடியாது. கருத்துக்களை வந்து சீமானுடைய கருத்துக்களை மக்கள் அடிச்சிருக்கிறாங்க, புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தானே உங்களால் ஒரு இடத்துல கவுன்சிலர் ஆகிறது கூட துப்பு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் வெறி பிடிச்ச மாதிரி சீமான் கத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எதனால்? இப்போ எதுக்கு சீமான் வந்து யாரும் படிக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் மாடு மேய்க்க போங்க, ஆடு மேய்க்க போங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாரு? ஏன்னா பாஜகவும் இதே வேலையை தான் செய்யுது. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஸ்வகர்ம யோஜனான்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது, அதுவும் மாடு மேய்க்க போகணும் அப்படின்னு தான் சொல்லுது. சீமான் என்ன சொல்கிறாரு, நீ ஆடு மேய்க்க போ, மாடு மேய்க்க போ அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அறிவோடு இருந்தால் எவனுமே நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், முட்டா பயலுங்க தான் நமக்கு ஓட்டு போடுவானுங்க அப்படிங்கிறத சீமானும் தெரிஞ்சிருக்கிறாரு. சீமானுடைய முதலாளி பாஜகவினுடைய மோடியும் தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ இது ரெண்டுமே வந்து எடுபட மாட்டேங்குது. சீமான் உள்ளபடியே அவருடைய கொள்கையில் அவர் உறுதியானவராக இருந்தார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, தற்சார்பு பொருளாதாரங்கிறாரு, யாரும் படிக்க போகக்கூடாது, எல்லாரும் இயற்கை போங்க, ஆடு மாடு மேய்ங்க, சுற்றுலா பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதிலெல்லாம் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கணும். அப்போ படிக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும். சீமான் உறுதியாக இருந்திருந்தால் என்ன பண்ணணும்னா அவருடைய பையன் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீ படிக்க பிடிக்கலையா, போ மாடு மேய், நம்ம வீட்டிலே இருக்குது, போய் மாடு மேய்ச்சிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லணும். சீமானுடைய பையனுக்கு அவங்க அப்பா மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு வை, எப்படியாச்சும் நம்ம அப்பா என்னைக்காச்சும் முதலமைச்சர் ஆகிடுவார், எப்படியாவது வந்து இந்த மாதிரி இயற்கை வேளாண்னா அது இதெல்லாம் சொல்கிறாரு, மாடு மேய்க்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படியாச்சும் நம்மளை வந்து ஒரு இன்சார்ஜாக போடுவார் அப்படின்னு சீமானுடைய பையனுக்கு சீமான் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு வை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல, உன்னை கேவலமாக திட்டுவானுங்க, உன் பிள்ளைய நீ எங்கே படிக்க வைக்கிற, நீ எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்கிற, என்ன வந்து உன்னை கேள்வி கேட்பானுங்க, ஆகையினால கடைசியில் நான் இனிஷியல் போட்டுக்கிறதுக்கு அவமானமாக போயிடும், நான் போய் மாடு மேய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சீமானுடைய பையனுக்கு சீமான் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் அங்கே போயிருந்திருப்பான். இப்போ சீமானுக்கும் அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் நம்பிக்கை இல்லை, சீமானுடைய பையனுக்கும் அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் நம்பிக்கை இல்லை. சீமானுடைய மனைவி கயல்வெளி இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும், அவங்க தான் வந்து பின்னாடி இருந்த ஒரு கிச்சன் கேபினட்டாக செயல்பட்டு இருக்கிறாங்க. காளியம்மா கூட்டத்துக்கு வரலாமா வர வேணாமா, சாட்டை துறைமன் கூட்டத்துக்கு வரலாமா வர வேணாமாங்கிற வரைக்கும்
வரைக்கும் ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அவங்க தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஏன் நீ வந்து மேடையில் இப்படிலாம் பேசுகிற, யாரும் படிக்க வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் இலும்பு நாட்டிகள் தான் செய்வாங்க, தூய தமிழ் பிள்ளைகள் சுத்தமான விந்துக்கள்ல இருந்து பிறந்தவங்க, அதுலேயும் தமிழ் தேசிய மணக்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம முப்பாட்ட முருகன் என்ன படிச்சுட்டா வந்தான், நீ என்ன படிச்சு கிடிச்சு வேலைக்கு போகாமல் நீ சும்மா வேலைக்கு போகாமலே இசுசு கார் வச்சிருக்கிற, இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்கிற, ஊருக்கு ஊர் பொண்டாட்டி வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லி என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது, போ நீ போய் மாடு மேய்ன்னு சொல்லியிருக்கணும். இப்போ சீமானுடைய கருத்து மேலே சீமானுக்கு நம்பிக்கை இல்லை, சீமானுடைய பையன் மேலே சீமானுடைய கருத்துக்கு நம்பிக்கை இல்லை, சீமானுடைய மனைவிக்கு சீமானுடைய கருத்துக்கள் நம்பிக்கை இல்லை. என்ன டேஷுக்கு நாங்கள் மட்டும் சீமான் சொல்கிறத கேட்கணும், அதை கேட்கறதுக்குன்னு 2 பேர் இருக்கிறாங்க. இல்லை குழந்தைங்களை வந்து விளையாட விடுவோம், அது போய் ஃபுட்பால் விளையாண்டா அதை ஃபுட்பால் பிளேயராக ஆக்குவோம், அது கிரிக்கெட் விளையாண்டா கிரிக்கெட் பிளேயராக ஆக்குவோம், அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய கொள்கை. பீச்சில் மண் வச்சு விளையாடுது, அதெல்லாம் நம்ம மணல் குவாரி வச்சு கொடுப்பாரா? இது பைத்தியகாரத்தனமா இல்லையா? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இல்லையா? திருடம் போலீஸ் விளையாடுற பிள்ளைகள் என்ன பண்ணுவார், திருடனாக இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் திருடனாக கிடுவார், போலீஸாக இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் போலீஸ் விளையாடுவாரா? என்ன இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அது நம்ம சீமானை வந்து தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய மனிதன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். ஒரு நிதானமாக இப்போ தெளிவாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அப்படி பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிதானம் தவறி இருக்கிறான், நான் தண்ணி அடிச்சிட்டான்னு பேசக்கூடாது, ஏன்னா தண்ணி அடிச்சிட்டான்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது. நிதானம் இல்லாமல் இருக்கிறாரு, ஏன்னா குடிபெருமை பேசுகிறவர், அதனால் வந்து அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் அந்த மாதிரிலாம் பேசுவார், அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவார். அதனால் வந்து அவருடைய கருத்துக்களில் அவர் பெத்த பிள்ளைக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன கூந்தலுக்கு நம்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அதுதான் மக்கள் இப்போ நிரூபிச்சும் காமிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி வளர்ச்சி இருக்குல்ல, அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போய் சேர வேண்டியது? தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி வளர்ச்சி திராவிட இயக்கத்துக்கு தான் போய் சேரணும். நீதி கட்சி தொடங்கி அதற்கு பிறகு இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர்லேருந்து, அதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களிலிருந்து, அதன் பிறகு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்களிலிருந்து, தொடர்ச்சியாக தலைவர் கலைஞர், தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெயலலிதா மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. அவங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க, அவர்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. அதே போல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. எடப்பாடியை நம்ம சேர்த்துக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வி புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர், அதனுடைய நீட்சியாக இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி வந்து செஞ்சுட்டு இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 22 ஆண்டு காலம் 1984 பொறியியலுக்கும் மருத்துவ படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு முறையை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நுழைவுத் தேர்வு முறையை தொடர்ந்து 22 ஆண்டு காலம் போராடி அந்த நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால் தலைவர் கலைஞர். அதனால தான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு உங்களால் வந்து என்ஜினியர் இருக்கிறாங்க, தெருவுக்கு தெருவு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எதனால் அப்படின்னா, இந்த நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்ணியது திமுக அரசு, தலைவர் கலைஞரனுடைய ஆட்சி தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு பொறியியல் அப்படிங்கிற அளவிற்கு ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முறையை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக அரசு. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி உரிமையை பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் திமுக அரசு. அப்படி கல்வி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கதவுகளையும் வாசல்களையும் திறந்து விட்டது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள். அதனால் இந்த பெருமை முழுமையும் திராவிட இயக்கத்துக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. காரணம் என்ன, நீங்கள் குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் நீங்கள் டாப் 100 காலேஜ் 0ல் இருந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த கிரெடிட்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியாது. திராவிட இயக்கம், திராவிட இயக்க சித்தாந்தம் தான் இன்னைக்கு மாபெரும் அளவிற்கு கல்வி விளைந்து செழித்து தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.